நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 63ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்கலாமா? 63:3 சங்கீதம் 63:3. இதில் ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகின்றான். இதை நம்ம ஒரு சில பாகங்களை நம்ம தியானித்து பேசி வெளியிட்டு இருக்கிறோம், நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் அந்த தொடர்ச்சியான காரியங்களை கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நாம் அதற்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பானவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்லுவதெல்லாம் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். வேத வார்த்தைகளில் உள்ள அவையெல்லாம் நான் அனுபவித்து தான், பேசி மாத்திரம் அல்ல, செயலில் காட்டி பிரசங்கிக்கிறேன். இதை சங்கீர்த்தனம் பண்ணி கர்த்தருக்காகவும் உங்களுக்காகவும் பாடுகிறேன். அதனால் கிருபை இந்த பிரசங்கத்தில் உண்மையிலே கிருபை எனக்குள்ளே இறங்கியிருக்கு, எங்கள் கூட இருக்கிறவர்களுக்குள்ள இறங்கியிருக்கு, அது உங்களுக்குள்ள இறங்கியிருக்கிறது. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நான் ஒரு பாடல் பாடுகிறேன். அந்த கிருபை பிரசங்கத்திற்காக கர்த்தர் கொடுத்த பாட்டு கூட சேர்ந்து பாடுவீர்களா? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும், உங்கள் துக்கம் மாறும், ஒரு நிறைவு உண்டாகும். கிருபையை நான் தேடி புதையலை போலதை நாடி வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. சேர்ந்து சொல்லலாமா? இந்த பிரசங்கத்திற்கு ஆயத்தமாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லலாமா? வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. உங்களையும் என்னையும் தேடி வந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகின்ற இயேசுவை பார்த்து சொல்லலாமா? வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. தேவரீருடைய திருப்பாதபடி தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும். உம்மில் அன்பு கூர்ந்திட உமக்காக வாழ்ந்திட தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும். உம்மில் அன்பு கூர்ந்திட உமக்காக வாழ்ந்திட கிருபையை நான் தேடி புதையலை போல் அதை நாடி வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. தேவரீருடைய திருப்பாதபடி தேவரீருடைய திருப்பாதபடி வானம் சிங்காசனம் எனக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பூமி பாதபடி எனக்கு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை தேடி வந்திருக்கிறாரே, அந்த சந்தோஷத்துல பாடலாமா? வானோ சிங்காசனம் ஐயா உமக்கு, பூமி பாதபடி ஐயா உமக்கு. வானோ சிங்காசனம் ஐயா உமக்கு, பூமி பாதபடி ஐயா உமக்கு. எவ்வளவு
தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும் உம்மில் அன்பு கூர்ந்திட உமக்காக வாழ்ந்திட. ஜீவனை பார்க்கிறோம். தேவனே உமது கிருபை நல்லது அப்படின்னு சொல்லி பக்தன் தன்னுடைய அனுபவத்துல இப்படியாக கிருபையை பற்றி கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தயை எனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி தன் அனுபவத்தில் உள்ள அந்த வேத வசனத்தை தான் நாம தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே உம்மை பற்றித்தான், உம்முடைய வேதத்தை பற்றித்தான், உம்முடைய கிருபையை பற்றித்தான் பேசுகிறோம், தியானிக்கிறோம். இதை ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். நீர் ஜெபித்தீர் அல்லவா? ஜெபம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே, உம்முடையவர்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. இவர்கள் எதுல குறைவுபட்டு போயிருக்கிறார்களோ, நிறைவு வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருக்கின்றார்களோ, கிருபையும் நிறைவும் இதை கேட்கின்ற பிரசங்கிக்கிற எனக்கும் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற எல்லாருக்கும் கிருபையையும் நிறைவையும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு கிருபை என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கிருபையை பற்றி கர்த்தர் விரும்பினபடினால நாம் பேசும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். லூக்கா சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாமா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சரி, பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்குமே நமக்கு தெரிந்தது தான். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அன்பானவர்களே, கிருபை பெற்ற சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருப்பார். அன்பானவர்களே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? வாஞ்சிக்கின்றீர்களா? கிருபை 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 இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாரிடத்தில்? அதற்கு முன்பு நீங்கள் பார்க்கிற போது, தாவீதின் வம்சமத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே ஒரு கன்னிகையின் இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். பாருங்க, இங்க தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி ஒரு பெண் வீட்டிற்கு, கன்னிகை வீட்டிற்கு, அது யார் இடத்திற்கு, யாருக்கு நியமிக்கப்பட்ட பெண்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் என்ற கன்னிகை இருக்கின்ற வீட்டிற்கு நீ போய் அவளை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. பாருங்க, தேவ தூதன் அனுப்பப்பட்டான். காரணம், அனுப்பப்படுவதற்கு இந்த அம்மா அவ்வளவு உத்தமமாக, பரிசுத்தமாக, நேர்மையாக, வேதத்தை சார்ந்து வாழுகின்ற பெண்ணாக, சாட்சி உள்ளவளாக, சத்தியத்தின்படி நடக்கிறவளாக இருக்கிறபடினால பாருங்க, கர்த்தர் நினைவு கூர்ந்தார், ஒரு தூதனை அனுப்பினார். மரியாள் இருக்கிற வீட்டிற்கு போய், கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துதல் அங்கே உண்டானது. தேவதூதன் வந்தவுடனே
வெளிச்சம் பிரகாசித்தது. தேவதூதன் ஒரு சத்தத்தை கொடுக்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி. அடுத்து பாருங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, ஒரு மனுஷிக்குள்ள கிருபை, கர்த்தர் கொடுக்கிற கிருபை இருக்கிற போது கர்த்தர் கூட இருப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சொல்லலை, தேவ தூதன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் மரியாளே. காரணம், நீ கர்த்தரிடத்தில் தயை பெற்றிருக்கிற. உன் நடக்கையில், உன்னுடைய சிந்தைகளில், செயல்களில் நீ கர்த்தரை கவர்ந்து கொண்டாய். உன்னை ரொம்ப 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 என் தேவனாகிய கர்த்தருக்கு பிடிக்கிறது. அதனால தான் உனக்குள்ள கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி வாசித்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது தான் 30ஆம் வசனத்தில் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, அவரிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடியும் பயப்படுதா? இந்த ஆசீர்வாதம், இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்குமோ? நான் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவா, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவா. என்னை பார்த்து ஒரு தேவதூதன் என் வீட்டுக்குள்ளே வந்து, இந்த ஏழை வீட்டுக்குள்ளே வந்து, இந்த எளிமை வீட்டுக்குள்ளே வந்து, இந்த சிறுமைப்பட்ட என்னுடைய வீட்டில் வந்து தேவதூதன் வாழ்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு சொல்லி அவ தன்னை தாழ்த்தி பயப்படுகிறா. இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்குமோ? பயப்படுகிறா, தனக்குள்ள சிந்தித்து கொண்டிருக்கின்றா. உடனே ஏற்றுக்கொள்ளலை. நாமண்ணா, ஐயா தேவதூதன் வந்துட்டான், கர்த்தர் அனுப்பிட்டாரு, எங்கள் வீடு வெளிச்சம் ஆயிடுச்சு, இது இப்படிப்பட்ட அதிசயத்தை ஆச்சரியத்தை என் கண்ணு ஒரு நாளும் பார்க்கலை, சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனால் அவ சிந்தித்தா, இந்த வாழ்த்துதல், இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதுதான் கிருபை. அவளுக்குள்ள கிருபை இருந்ததுனால யோபு சரித்திரத்தில், யோபு சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது அவங்க நண்பர்கள் எல்லாரும் வந்து யோபுவை சுட்டி காட்டினாங்க, கண்டிச்சு. நீ பாவத்திற்குள்ளே இருந்த, பாவம் இருக்கிற ஒரு மனுஷன்தான் இப்படி சிறையிருப்புக்குள்ளே போக முடியும், இழப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் யோபுவை போல நீங்கள் நிதானமாக பேசலை. நிதானம் பாருங்க, அதைத்தான், அந்த நிதானம் தான் இந்த மரியாள் என்ற பெண்ணுக்குள்ள இருக்கிறது. அதை, அந்த வாழ்த்துதலையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவ கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருந்தா. மறுபடியும் சொல்கிறான் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்து தான் சொல்கிறான், ஒரு சங்கடமான ஒரு சூழல் உள்ள சம்பவத்தை, ஒரு நெருக்கமான, ஒரு துக்கமான, யாருமே எந்த பெண்ணுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லிட்டு தான் பாருங்க, மரியாள்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிற 34ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். அவளுடைய பரிசுத்தம், மரியாளுடைய உத்தமம், அந்த விலையேற பெற்ற பெண் என்கின்ற அந்த அலங்காரம், கர்த்தர் கண்ட, அவளிடத்தில் கண்ட, பாருங்க, நான் புருஷனை அறியவில்லையே, பரிசுத்தமான ஒரு பெண். அதனால தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றாள். தேவகுமாரன் வந்து அவளிடத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு பாருங்க, இன்னும் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும்.
இந்த வேத வசனங்கள்லாம் நிறைவேறும்படியாகத்தான் கிருபை பெற்றவளே, மரியாளாகிய உத்தமமானவளே, கிருபை பெற்றவளே, கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவளே, நீ வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து நீ ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க, அவ அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய இயேசு பாலனை இந்த பூமியில் கொண்டு வந்தாள். தன்னுடைய கற்பத்திலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அவரை பாதுகாத்து வளர்த்து இந்த பூமியில் நீங்களும் நானும் அவரை பார்க்கும்படியாக அவருடைய வேத வார்த்தைகளை, வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக வழியாக வாசலாக இருந்த மரியாள். அதான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று தேவ தூதன் வாழ்த்தினான். இந்த பண்டிகையை இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? இந்த பண்டிகையை உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் எங்கள் கூட இருக்கிற சாலமன் அவர்களும் இந்த இசையை மீட்டு கொண்டு இருக்கின்றாங்க. நாங்கள் ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகின்றோம். பண்டிகை ஆசரிக்கப்படுகிற ராத்திரி பாடுகிறது போல பாடுவீர்களாக, நீங்க பாடுவீர்களாக. பண்டிகை ஆசரிக்கப்படுகிற ராத்திரி பாடுகிறது போல பாடுவீர்களாக, நீங்க பாடுவீர்களாக. கர்த்தருடைய பர்வதமாகிய கன்மலை அண்டைக்கு போக நாகசூரத்தோடு நடக்கும் போது மகிழ்வது போல மகிழ்வீர்களாக. கர்த்தருடைய பர்வதமாகிய கன்மலை அண்டைக்கு போக நாகசூரத்தோடு நடக்கும் போது மகிழ்வது போல மகிழ்வீர்களாக. பண்டிகை கொண்டாட்டம், இது பண்டிகை கொண்டாட்டம், பண்டிகை கொண்டாட்டம், இது பண்டிகை கொண்டாட்டம். இரட்சகராக இயேசு கிறிஸ்து பாலனாக பிறந்த இந்த பண்டிகை கொண்டாட்டம். இரட்சகராக இயேசு பாலன் மண்ணிலே பிறந்த இந்த பண்டிகை கொண்டாட்டம். இரட்சகராகிய இயேசு பாலன் மண்ணில் வந்து பிறந்த இந்த பண்டிகை கொண்டாட்டம். யூதேயா நாட்டுல தாவீதுடைய ஊர்ல இரட்சகராக பிறந்தாருங்க இயேசு பாலனுங்க. இந்த நல்ல செய்தியை நமக்கும் கூட கொண்டு வந்தாங்க தேவதூதங்க. யூதேயா நாட்டுல தாவீதுடைய ஊர்ல, சொல்லுங்க சொல்லுங்க சேர்ந்து சொல்லுங்க. யூதேயா நாட்டுல தாவீதுடைய ஊர்ல இரட்சகராக பிறந்தாருங்க இயேசு நாதருங்க. இந்த நல்ல செய்திய நமக்கும் கூட கொண்டு வந்தாங்க தேவதூதருங்க. இந்த நல்ல செய்திய நமக்கும் கூட கொண்டு வந்தாங்க தேவதூதருங்க. தந்தானத்தானா தாளம் போட்டு பாடுங்க, வந்தாருங்க இயேசு நம்மை தேடித்தானுங்க. கொண்டாடுங்க கொண்டாடுங்க குதூகலமாக தானங்க பண்டிகை கொண்டாட்டம். கிருபை பெற்ற பண்டிகை கொண்டாட்டம், சந்தோஷம் உண்டாகும் பண்டிகை கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டம். பண்டிகை ஆசரிக்கப்படுகிற ராத்திரி பாடுகிறது போல பாடுவீர்களாக, நீங்க பாடுவீர்களாக. கர்த்தருடைய பர்வதமாகிய கன்மலை அண்டைக்கு போக நகசூரத்தோடு நடக்கும் போது மகிழ்வது போல மகிழ்வீர்களாக. மாணவர்களே, கிருபை பெற்ற மரியாளிடத்துல இரட்சகராகிய இயேசு இந்த பூமியிலே இந்த மண்ணிலே பிறந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுத்தா. இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு நீங்க ஆயத்தமாகுங்க, அதற்கு நீங்க வந்து சேருங்கன்னு சொல்லித்தான் அநேக வார்த்தைகளை
கிருபை உள்ள வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றினார் அல்லவா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதி ஆகமத்தில் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை கூட வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை மரியாள் என்ற அந்த அம்மாவுக்கு கிடைத்தது. அவங்க நமக்கு ஒரு இரட்சகரை கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மீட்படைய ஒரு இரட்சகரை அந்த மரியாள் என்ற அம்மா மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். இங்கே நோவா என்ற மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி இங்கே 8ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை அடுத்த பிரசங்கத்தில் அதிகமாக விவரமாக நாம் வாசித்து தியானிக்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அடுத்துக்கு 9வது வசனத்தில், நோவாவின் வம்ச வரலாறு. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைப்பதற்கு அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது இருந்தவர்களுக்குள்ளே நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். மறுபடி நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷனுக்குள்ள கிருபையை கர்த்தர் கொடுக்கணும்னா, ஒரு ஆசீர்வாதமான கிருபையை கொடுக்கணும்னா அவர் செலக்ட் பண்ணுவார். இவனுக்குள்ள நீதி இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா, என் கூடவே இருக்கிறானா, என் கூட அவன் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறானா. அன்பானவர்களே, இந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கிறத என்னால் உணர முடிகிறது. எனக்குள்ள 62 வயசு ஆனாலும் ஒரு சோர்வு கிடையாது, ஒரு பலவீனம் கிடையாது, மாத்திரை எடுப்பது கிடையாது, மருத்துவமனைக்கு யாரையும் மருத்துவரை போய் பார்க்க நான் செல்வது கிடையாது. காரணம் என்ன? பகல் முழுவதும் 5 மணிக்கு எழுந்து சாயங்காலம் 5, 6, 7 மணி வரையிலும் வேலை கடினமாக பார்த்தாலும் வந்து ஜெபம் பண்ணுவோமா, வேதத்தை வாசிப்போமா, பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா, நைட்டில் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா, இந்த வாஞ்சி. அதனால தான் இங்கே பாருங்கள், அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், மறுபடியும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு, இதான் மெயின் பாயிண்ட்டு. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் நீதிமானாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை பெறணும்னா நீதிமானாக இருக்கணும், உத்தமமாக நடக்கணும். தேவனாகிய கர்த்தர் கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அப்போதான் நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததையா அன்று. பேழைக்குள்ளே குடும்பமாய் சேர்க்கப்பட்டான், ஆபத்திற்கும் அழிவுக்கும் மீட்கப்பட்டான். பாருங்க, அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கிருபை பெற்ற மரியாளை பற்றி நாம் வாசித்தோம், தியானித்தோம். பாருங்கள், கிருபை பெற்ற நோவாவையும் பார்த்தோம். நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், கர்த்தர் கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்கள் கர்த்தர் கூட சஞ்சரிப்பீர்களானால், நீதிமானாக இருப்பீர்களானால், நேர்மையாக நடப்பீர்களானால், கர்த்தருடைய கிருபை நீங்கள் போய் தேட வேண்டாம். அந்த கிருபை ஓடி 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 நோவா கிட்டத்தில் வந்தது போல, அந்த மரியா கிட்டத்தில் வந்தது போல, இதை பிரசங்கித்து கொண்டிருக்கின்ற ஏன் கிட்ட வந்தது போல உங்ககிட்ட இன்றைக்கு இந்த ஜெப வேளையில், இந்த வசன தியான வேளையில் கர்த்தர் அனுப்புகிறார். நீ அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, காருணிய தெய்வமே, உம்முடைய கிருபையை பற்றி கொஞ்ச நேரம் பிரசங்கித்திருக்கிறோம். நீர் இந்த பூமிக்கு வந்ததை பற்றி, உம்மை சுமந்த அந்த கற்பமுடைய மரியாளை பற்றி நாங்கள் பேசி வாசித்து தியானித்திருக்கிறோம். நோவாவுக்கு உடைய கண்களில் கிருபை கிடைத்தது, இதை பற்றியும் பேசியிருக்கிறோம். மரியாளுக்குள்ள இருந்த சுபாவம், நோவாவுக்குள்ள இருந்த சுபாவம் எனக்குள்ளும் எங்க கூட இருக்கிறவர்களுக்குள்ளும், இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகி
உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆபத்திற்கும் அழிவுக்கும் விலக்கி காக்கப்படுவார்களாக, ஆரோக்கியமாக சௌக்கியமாக வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.